ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹைனோ சேனல். ஹைனோ சேனல் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான இறால் வறுவல் தாங்க எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த இறால் வறுவல் வந்துட்டு நீங்க ரசம், தயிர் சாதம், இட்லி தோசையோட சாப்பிட்றது கூட சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளா ஈஸியா டேஸ்டி எப்படி செய்யறது அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். இன்னைக்கு நான் வந்துட்டு 1 கிலோ அளவுக்கு இறால் வாங்கினேன். அதான தோல்லாம் எடுத்துட்டு கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு தான் வந்துச்சு. தண்ணி விட்டு நல்லா 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அதுல வந்துட்டு இந்த குடல் மாதிரி எல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு கழுவிட்டு தண்ணி இல்லாம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை இப்போ நம்ம மேரினேட் பண்ணி ஊற வைக்கலாம். அதுக்கு மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்க போறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். இது காஷ்மீரி சில்லி பவுடர் இல்ல, தனி மிளகாத்தூள். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இறாலுக்கு தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. கடைசியா வந்துட்டு இதோட பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்துக்க போறேன். கடைசியா 2 குத்து கருவேப்பிலை. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நான் கலந்து விட்டுக்க போறேன். ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகல. நான் கையை வச்சு நல்லா கலந்துக்கிறேன். இப்போ மசாலா நல்லா இறாவோட மிக்ஸ் ஆயிடுச்சு. இது ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவருக்கு நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக மேரினேட் ஆகிடும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம வறுவல் செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டைம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் இன்ஸ்டன்ட்டாக செஞ்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு செஞ்சால் நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் வந்துட்டு மனம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இறால் வந்து ஹீட் அப்படிங்கிறதுனால நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறேன். ஏன்னா நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பு, இது 3 நல்லா எண்ணெயில பொரியிட்டோம். பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதுல 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி வந்துட்டு அதிகமா சேர்த்து செய்யும்போது நல்லா தொக்கு மாதிரி கிடைக்கும். எனக்கு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அதிகமா சேர்த்து செஞ்சாதான் பிடிக்கும் அப்படிங்கறதுனால நான் வெங்காயம் அதிகமா சேர்த்திருக்கேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். ஒரு பாதி அளவுக்கு வர வரைக்கும் வதக்கிக்க போறேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பாதி அளவுக்கு வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்க போறேன். பாத்தீங்கன்னா தெரியும், வெங்காயம் நல்லா பாதி அளவுக்கு வதங்கிருக்கு. இதோட 2 பெரிய தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்க அரைச்சி பேஸ்டா சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க போறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருக்கு. இதோட இப்போ நம்ம மேரினேட் பண்ணி ஊற வச்சிருந்த இறால் சேர்த்துக்கலாம். இறால் சேர்த்துட்டு இதையும் வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்லா நான் வதக்கிக்க போறேன். இல்ல வந்துட்டு தண்ணியே விடணுன்ற அவசியம் இல்லை. நான் இறால் வந்துட்டு வறுவல் மாதிரி தான் செய்ய போறேன். நீங்க சப்போஸ் தொக்கு மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமா ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இருந்தாலும் இறால் வந்துட்டு நம்ம வதக்கும் பொழுது பாத்தீங்கன்னா தண்ணி விட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி இறால் மசால் போட்டு மிக்ஸ் பண்ணும் பொழுது உப்பு போட்டிருக்கேன். வெங்காயம் வதங்கும் போது உப்பு சேர்த்திருக்கேன். உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இறாலும் வந்துட்டு வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருக்கேன். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. நான் துளி கூட இல்ல தண்ணி சேர்க்கவே இல்லை. மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள இறால் சூப்பரா வந்துடும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எடுக்கிறேன். பாருங்க, இறால் பாருங்க எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குன்னு. இதை நான் வந்துட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக விட போறேன். இன்னும் 2 நிமிஷம் கழிச்சு பாருங்க, மூடி போட்டு வேக வச்சேன். நல்லாவே தண்ணி விட்டு இறால் நல்லா சுருங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு எனக்கு இந்த தண்ணிலாம் இல்லாம நல்லா ட்ரையா வேணும் அப்படிங்கிறதுக்காக அடுப்பு ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு மூடிலாம் எதுவும் போடாம ஒரு 2-லேருந்து 3 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கரலாரி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா தண்ணிலாம் வத்திட்டு சூப்பரா நமக்கு இந்த மாதிரி திக்கா கிடைக்கும். இப்போ ஹை ஃபிளேம்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் வச்சிருந்தேன். சூப்பரா அந்த தண்ணிலாம் நல்லா வந்துட்டு அப்சர்வ் ஆகி உங்களுக்கு இறாலும் சூப்பரா வந்திருக்கு. வறுவலும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நீங்க இதை சாம்பார் சாதம், ரசம், தயிர் சாதத்தோட, இட்லி தோசையோட, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிளா ஈஸியா எப்படி செய்யறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் உங்களோட இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். கண்டிப்பா நீங்க இறால் வாங்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. அதோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். கடைசியா வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பொடியான இருக்கிற கொத்தமல்லி தழையை தூவிட்டு சூடான சாதத்தோட சேர்த்து சாப்பிடணும்னா செமையா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம உங்களை கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹைனோ சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.